சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்போ ஜெயிலர் 2 படத்தில் பிஸியாக நடித்து கொண்டு இருக்காரு. இந்த ஜெயிலர் 2 படத்தை நெல்சன் தான் எடுத்துகிட்டு இருக்காரு. அதாவது இந்த ஜெயிலர் 2 படம் இந்த வருஷமே ஆகஸ்ட் மாதம் ரிலீஸ் ஆக போகுது. அதைத் தொடர்ந்து தலைவர் 173 படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கமிட் ஆகியிருக்காரு. இப்போ கிடச்சிருக்க நமக்கு லேட்டஸ்டான தகவல் என்னென்னா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் அஜித்தும் சேர்ந்து ஷங்கரோட இயக்கத்தில் நடிக்க போகிறாங்க அப்படின்னு ஒரு டாக் கோலிவுட் பக்கம் போய் கொண்டிருக்கு. அதாவது ஷங்கர் சில வருடங்களுக்கு முன்பே ரஜினி மற்றும் அஜித் இருவரையும் சேர்த்து வச்சு முதல்வன் 2 இந்த ப்ராஜெக்டை எடுக்கலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணார். அப்போ ரஜினிகாந்த் அரசியலில் வர மாதிரி இருந்ததுனால அந்த ப்ராஜெக்ட் கைவிட்டு போயிடுச்சு. கடைசியில் அஜித் மட்டும் தனியாக வச்சு எடுக்கலான்னு பார்த்தாரு. ஆனால் அஜித் கார் ரேசிங் பக்கம் ஃபுல்லாக தீவிரமாக போயிட்டார். மீண்டும் யாரை வச்சு எடுக்கலாம், விஜயை வச்சு எடுக்கலான்னு பார்த்தாரு. விஜய் தான் தாவேகா அப்படின்ற கட்சியை உருவாக்கி அரசியலுக்குள்ளே நுழைஞ்சிட்டாரு. இப்போ ஷங்கரே ஃபார்ம் அவுட் ஆகிட்டார். அதாவது தொடர்ந்து அவுடேட்டடான கதைகளை கொடுத்து ஷங்கர் காணாமல் போயிட்டார். காரணம் கேம் சேஞ்சர் மற்றும் இந்தியன் 2 திரைப்படங்கள் தான். இந்தியன் 3 திரைப்படத்தையே ரிலீஸ் பண்ண முடியாமல் ரொம்பவே அல்லாடிட்டு வராரு ஷங்கர். சூழல் இப்படி இருக்க தான் முதல்வன் 2 படம் எடுக்க பிளான் பண்ணியிருக்காரு. முழுக்க அரசியல் கதையை எடுக்கணுன்றது தான் ஷங்கரோட பிளானா. ரஜினி அரசியலுக்குள்ளே நுழையாததுனால இப்போ ரஜினியை வச்சு இந்த படத்தை பண்ணால் கண்டிப்பாக பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகும், ரஜினியுமே அதுக்கு கால் ஷீட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காராம். அது மட்டும் இல்லாமல் அஜித்தும் இந்த படத்தில் வந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு ஷங்கர் விரும்புகிறாராம். காரணம், இதில் ஒரு வெயிட்டான கேரக்டர் ஒன்று இருக்கான். அந்த கேரக்டருக்கு அஜித் தான் செட் ஆவார் அப்படின்னு சொல்லப்படுது. ஆரம்பத்தில் விஜய் இந்த படத்தில் போடலான்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துருந்தார். ஆனால் விஜய் அரசியலுக்குள்ளே நுழைந்ததுனால அது வெறும் கனவாக போயிடுச்சு. தொடர்ந்து விஜயோட பையன் மற்றும் விக்ரமோட பையன் இருவரையும் சேர்த்து வச்சு ஒரு ரொமான்டிக் ட்ராமா ஃபிலிமை எடுக்கவும் திட்டம் போட்டிருந்தார். எல்லாமே இந்தியன் 2 படத்துடைய தோல்வியால் செதஞ்சு போச்சு. இப்போ ரஜினிகாந்தை வச்சு வேல்பாரி படத்தையும் எடுக்க பிளான் பண்ணியிருக்காரு. அதுக்கான ப்ரொடக்ஷன் கூட இப்போ கிடச்சிடுச்சுன்னு சொல்லப்படுகிறது. பென் அப்படின்ற ஸ்டுடியோஸ் தான் இந்த படத்தை ப்ரொடக்ஷன் பண்ண போகிறதாகவும் அவங்கக்கிட்டேயே தான் முதல்வன் 2 படத்துக்கான பேச்சுவார்த்தையையும் ஷங்கர் ஈடுபட்டுட்டு வராராம். ஆனாலும் மக்கள் ஷங்கரை நம்ப தயாராக இல்லை. ப்ரொடியூசர்களும் ஷங்கரை நம்பி பணத்தை போட தயாராக இல்லைன்னு தான் சொல்லப்படுகிறது. லைக்காவோட அழிவுக்கு காரணமே ஷங்கர் தான் எனவும் சன் பிக்சர்ஸும் ஷங்கரை கைவிட்டுட்டாங்க எனவும் சொல்லப்படுகிறது. என்னதான் பிரம்மாண்ட இயக்குனராக இருந்தாலும் அவரோட படம் ஓடுற வரைக்கும் தான் அவர் பிரம்மாண்டம். அதனால தான் ரஜினிகாந்த் இப்போ ஹெல்ப் பண்ண போகிறாரு அப்படின்னு ஒரு செய்திகள் போய்கொண்டிருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்கள் முதல்வன் 2 படம் ரஜினி மற்றும் அஜித் நடிப்பில் வெளிவந்தால் நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா? உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட் வாயிலாக தெரிவிங்க.